Hi, this is Rahman from Tamil Trading. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா அல்கோ ட்ரேடிங். அல்கோ ட்ரேடிங் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நம்ம லைவாக டிஸ்கிரிப்ஷனரியாக ட்ரேடிங் பண்ணலாம். நம்ம ஃபுல் டைமாக நம்மளால் சிஸ்டத்தில் உட்காந்து நம்மளால் வாட்ச் பண்ண முடியும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ண முடியும். அப்படின்னும் போது நம்ம அப்படி ட்ரேட் பண்ணலாம். அப்படிலாம் இல்லை, என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னால் உட்காந்து பார்த்து ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கும் சில ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது. ஸோ டைம் டு டைம் அந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரு ஆடாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஓரளவு லாஸ் வந்துச்சுன்னா லாஸை புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கோடிங் பண்ணலாம். அப்படி கோடிங் பண்ணி நம்ம அதை ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டோடு நம்ம லிங்க் பண்ணணும். அந்த லிங்க் பண்ணுற ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரேடிங் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இடையில டைம் இருந்தால் ஓப்பன் பண்ணி எப்படி ட்ரேட் போயிட்டுருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் நேம் வந்து Tradetron. ஸோ இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து மந்த்லி மினிமம் 1200 இருக்குது. நம்ம லைவாக ட்ரேட் பண்ணி பார்க்கணும், பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எல்லாமே இருந்தால் நம்ம மினிமம் 1200 உள்ள அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மந்த்லி 2400 கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கோடிங் நம்ம எழுதணும். ஸோ இதுக்கு வந்து கோடிங் நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும். கோடிங் நாலேஜ் இல்லாமல் நம்ம கோட் பண்ண முடியாது. நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது, அதில் போய் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் நிறைய ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணி லைவ் ஆஃப்லைனில் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைன் இன்னும் போல் ஆஃப்லைனில் தான் பேக் டெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எப்போவுமே ட்ரேட் நம்ம கோடிங்லாம் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியாக இருந்தால் கூட பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ணுறது தான் எப்போவுமே நல்லது. ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ டேஷ்போர்ட் போகலாம். டேஷ்போர்ட் போனால் இதில் வந்து ஒரு 5 ஸ்ட்ராட்டஜி ஆஃப்லைனில் லைவாக ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஆஃப்லைன் ட்ரேடிங் தான். ஓகே, இப்போ வந்து 5 ஸ்ட்ராட்டஜியுமே ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கு. நான் இந்த 5ல் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் எடுத்து லைவ் ஆன்லைன் பண்ணுறதுக்காக நான் பேக் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு 1 or 2 months நான் இதை பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் எவ்வளோ ட்ராடவுன் வருது, எது எனக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் இதில் ஏதாவது ஒன்று நான் லைவ் ஆன்லைனில் சூஸ் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ நான் வந்து காட்டுறேன். இப்போ நான் இந்த க்ரியேட் பண்ண 5 ஸ்ட்ராட்டஜி நான் ஒரு 4-5 டேஸாக வந்து லைவ் ஆஃப்லைன் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. அதோட ரிசல்ட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டில் போய் பார்த்தா தெரியும். நான் ஒரு 6 ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் எனக்கு 3 ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ப்ராஃபிட் கொடுக்குது, ஒரு 3 ஸ்ட்ராட்டஜி லாஸ் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஓவரால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 20,000 லாஸில் இருக்குது அப்படின்னு காட்டுது. இது எது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அதில் ஏதாவது ஒன்று தான் எடுத்து நம்ம ட்ரேடிங் பண்ண போகிறோம், ஆல்கோவில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து 32,000 கொடுத்துருக்கு. அடுத்து 18,000, அது 15,000. ஸோ ஒன்று வந்து பேங்க் நிஃப்டியில், மீதி 2மே நிஃப்டியில். ஸோ நான் நிஃப்டி தான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். எல்லாமே இன்ட்ராடே தான். ஸோ இப்போ இது 2ல் ஏதாவது ஒன்று தான் நான் சூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நிஃப்டி இன்ட்ராடே ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி எனக்கு 32,000 வரைக்கும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு வித்தின் 4-5 டேஸில். ஓகே, ஸோ நான் இதை ஒரு 1 month கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒரு பெஸ்ட்டாக உள்ளதை எடுத்து சூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிஸில் போயிட்டு மை ஸ்ட்ராட்டஜிஸ் கிளிக் பண்ணுறேன். இது எல்லாமே நான் கோடிங் பண்ணியிருக்கேன். எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த கோடிங் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ட்ரி கண்டிஷன், என்னென்ன பொசிஷன், எத்தனை லாட் செல் பண்ணணும், ரிப்பேர் கண்டிஷன் என்ன, புட் சைடில் ரிப்பேர் கண்டிஷன் என்ன, எக்ஸிட் என்ன, அதுமாரி போட்டு எத்தனை செட்டு, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு செட்டு, செகண்ட் செட், அதேமாரி மல்டிபிள் செட்ஸ் என்ட்ரு பண்ணுறோம். மல்டிபிள் டைமில் நம்ம வந்து லாகின் பண்ணி ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் மல்டிபிள் செட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு யூனிவர்சல் எக்ஸிட், இது எல்லாமே நம்ம கோடிங் பண்ணணும். சிம்பிள் கோடிங் தான், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பட் கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணணும். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை பார்த்து நான் ஒரு 2 டேஸில் நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டு நான் ஒரு 5-6 ஸ்ட்ராட்டஜிஸ் நான் எடுத்து நான் ஓனாக கோடிங் பண்ணி அதை நான் பேக் டெஸ்ட் பண்ணி பேக் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ லைவில் ஆஃப்லைனில் டிப்ளாய் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து எப்போவுமே இந்த ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சோடனே லைவ் ஆஃப்லைனில் டிப்ளாய் பண்ணிவிட்டா இங்கே பாருங்கள் லைவ் ஆஃப்லைன் அப்படின்னு ஓடிட்டுருக்கோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இப்போ சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நம்ம லைவ் ஆட்டோன்னு மாற்றிட்டா நமக்கு லைவாக நம்ம அந்த ட்ரேடிங் வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் செய்ய ஆரம்பிச்சிடும்.
ஸோ நான் வந்து நிறைய டைமிங், நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நிறைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும். ஸோ நான் எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேனோ எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சுருக்கேன். எனக்கு எது 1 மந்த்துக்கு அப்புறம் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குதோ, ட்ராடவுன் எனக்கு எது கம்மியாக கொடுக்குதோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து ஆல்கோவில் ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு நமக்கு மினிமம் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது இங்கே பாருங்கள். 15 lakh, 12 lakh, 15 lakhs. இதுமாதிரி ஸ்ட்ராட்டஜி நான் க்ரியேட் பண்ணது அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து ஒரு 3 lakhs 4 lakhஸில் வேணும்னாலும் அதுக்கு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாருங்கள், எனக்கு ஸ்டார்டிங்லேனே நான் ஒரு 7th day இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. எவ்வளோ லாஸ் கொடுத்துருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்கள். 10,000 லாஸ், 36,000 லாஸ், 24,000 லாஸ், கண்டினியூஸாக ஃபஸ்ட்டு 3 days லாஸ், அப்புறம் 29,000 ப்ராஃபிட், 3,000 லாஸ், 3,000 ப்ராஃபிட், இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இது ஓவரால் இந்த ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் 49,000 லாஸில் தான் இருக்குது. 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது 50,000 வரைக்கும் லாஸ் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி பார்ப்போம். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், ஃபஸ்ட் டேலேனே ப்ராஃபிட்லேயே இருக்குது. 16,000, 9,000, 6,600 லாஸில் இருக்குது. இன்றைக்கி ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. ஸோ கரண்ட்டாக இன்றைக்கி இந்த ஸ்ட்ராட்டஜி 1,400, 1,500 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியும் 22,000 ப்ராஃபிட், 9,000, 6,000, 3 நாள் ப்ராஃபிட், 1,800 லாஸ். கரண்ட்லி இன்றைக்கி வந்து 1,800 ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு 1 வீக்கில் வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஸோ இதில் ட்ராடவுன் அப்படின்னு சொல்கிறது இதுதான். நான் இப்போ காட்டின பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு 3 days கண்டினியூஸாக லாஸ் கொடுத்துருக்கு. ஸோ 36, 46, 56, 76, ஒரு 80,000 லாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இடையில ப்ராஃபிட் லாஸ், ஏன்னா நம்ம வந்து இது ஃபிக்ஸட் லாஸ் தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறது கிடையாது. ஃபிக்ஸட் லாஸ் வச்சு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னும் போது அந்த இதோட ட்ராடவுன் வந்து 80,000. ஸோ இந்த ட்ராடவுன் வந்து எது கம்மியாக கொடுக்குது, எந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ராடவுன் நம்ம கம்மியாக கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுதான் நம்ம சூஸ் பண்ணணும். சில நேரம் நல்ல ட்ராடவுன் கொடுக்கும், நிறைய ட்ராடவுன் கொடுக்கும், பட் அதே ஸ்ட்ராட்டஜி நல்ல ப்ராஃபிட்டும் கொடுக்கும். ஸோ நம்ம பேக்கப் நம்மகிட்ட ஃபண்டு இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இந்த 6 ஸ்ட்ராட்டஜி தான் ஃபைனல் பண்ணுவோமானா இல்லை, இது பண்ணி பார்த்துட்டு இதில் பெட்டராக இருக்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வேறு ஸ்ட்ராட்டஜிஸ், வேறு டைமிங் இதில் ஃபைன் டியூன் பண்ணி மாற்றி நம்ம பெட்டரானதுக்கப்புறம் லைவ் ஆட்டோவில் போட்டு விட்டால் நம்ம ட்ரேட் பண்ண வேணாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமிங்கில் வந்து சிஸ்டம் ட்ரேடு என்ட்ரு ஆகிடும். ஸ்டாப் லாஸ் வந்துச்சுன்னா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிடும். எக்ஸிட் டைம் வந்துச்சுனாலும் ட்ரேட் எக்ஸிட் பண்ணிவிடும். இந்த மாதிரிலாம் பண்ணும். ஸோ இப்போ வந்து கோடிங் நாலேஜ் இருந்தால் தான் இதை செய்ய முடியும், கோடிங் நாலேஜ் எனக்கு இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவங்க இந்த வெப்சைட்லேயே வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போது நான் பண்ணியிருக்கிறதுலாம் என்னோடய ஓன் கோடிங், நான் மட்டும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து வெளியில் யாருக்கும் செல் பண்ண முடியாது. பட் இதோட அட்வான்ஸாக உள்ளவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களோட கோடிங்கை வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த கோடிங்கை வந்து இவர் செல் பண்ணுறாரு. அதுக்கு மந்த்லி நம்ம அந்த கோடிங்கை யூஸ் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறதுல 5% அவருக்கு வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அவங்க ஒன்ஸ் ஒரு கோடிங் எழுதிடுவாங்க, அதை அவங்க செல் பண்ணுறாங்க. அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட், அவங்களோட என்ட்ரி டைம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டைம் இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட்னா அதை அவங்க சேல் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு 5% நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இப்போ லைவாக அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை இது வரைக்கும் 169 பேர் இன்றைக்கி லைவாக டெப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அந்த 169 பீப்புள்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறதுலேன்னு 5% இவருக்கு போகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 143 அவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம வந்து எப்படி பார்த்து ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணணும், எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு கோடிங் நாலேஜ் இல்லை, நான் வந்து ட்ரேட்ரானில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் லிங்க் பண்ணி இதில் பெட்டராக இருக்கிறது ஒன்று சூஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னாலும் அப்படியும் பண்ணலாம். பட் இது எல்லாமே மேக்ஸிமம் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கும். ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி 1-2 இருக்கும். பட் அதுக்கு நம்ம பண்ணுறது ரிஸ்க் தான். ஆப்ஷன் செல்லிங் அப்படின்றது தான் எப்போவுமே பெட்டர். ஆப்ஷன் பையிங் வந்து போகிறத நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இதில் எல்லாமே செல்லிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால அதுக்கு தேவையான ஃபண்டை வந்து இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணோன்னா மினிமம் வந்து 3,20,000 ஸ்டார்டிங் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி மினிமம் 1 lakh இருக்குது. ஸோ அப்படி தான் பார்த்து சூஸ் பண்ணணும். அப்புறம் எவ்வளோ அவங்களுக்கு நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கணும். அடுத்தது மெயினாக பார்க்க வேண்டியது ட்ராடவுன் வந்து மேக்ஸிமம் 5% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஷிஃப்ட்லாம் நிறையா இருக்கும்.
ஸோ இப்போ பாருங்கள், இந்த 214 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு இந்த மந்த்துக்கு. ஒரு 5000 நம்ம ஏர்ன் பண்ணுறதுல ப்ரோக்கரேஜ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் டேக்ஸஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க முன்னாடி டெஸ்ட் பண்ணதை வச்சு ஆவரேஜாக இவ்வளோ ரிட்டர்ன் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் பாருங்கள் 520 ட்ரேட்ஸ் வந்திருக்கு. ட்ரா டவுன் 5% தான். ஸோ சில ஸ்ட்ராட்டஜிலாம் போனால் ட்ரா டவுன் 20%, 132% ட்ரா டவுன். இது வந்து பையிங் ஸ்ட்ராட்டஜின்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் சொன்னேன் பையிங் எப்போவுமே ரிஸ்க்குன்னு சொன்னேன். ட்ரா டவுன் பாருங்கள் 132%, நம்ம ஃபுல் கேபிட்டல் கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பாருங்கள், ட்ரா டவுன் வந்து 3%, 5% தான் இருக்குது. பையிங் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்த்தா இப்படி தான், நம்மளோட ஃபுல் கேபிட்டல் ஒரு 2 ட்ரேட்லேயே கூட போயிடும் தப்பு பண்ணால். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய பேர் செல் பண்ணிகிட்ருப்பாங்க. சில பேர் வந்து மந்த்லி ஃபிக்ஸடாக ஃபீஸும் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேஜஸ் இருக்குது, நிறையா போகலாம். இப்போ எல்லாமே ஃப்ரீயாக இருக்காது, மந்த்லி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு அமௌண்ட்டுக்கு. பாருங்கள், இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மந்த்லி 5000 சார்ஜ் பண்ணுறாங்க, ப்ளஸ் 15% ப்ராஃபிட்டில். இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறதா இருந்தால் மினிமம் 13 lakhs கேபிட்டல் இருந்தால் தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம். இது 2 பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது வந்து ஆக்சுவலாக இதோட க்ரியேட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு அர்த்தம். ஒரு 30-40 பீப்புள்ஸ் யூஸ் பண்ணால் தான் அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரி, கேபிட்டல் அதிகன்றனால நிறைய பேர் யூஸ் பண்ணல. ட்ரா டவுன் வந்து இதுக்கு ஒரு 7% தான் இருக்குது. ஓகே, மந்த்லி ஒரு 10,000 இது ப்ரோக்கரேஜே நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். 60% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. ஆல்மோஸ்ட் ஆவரேஜாக பர் மந்த் வந்து 5% அளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரிட்டர்ன் கொடுக்குது. அதனால தான் அவங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. பட் இதை வந்து செய்யலாமா அப்படின்னா யாருமே லைவாக டிப்ளாய் பண்ணல. ஸோ ஒருத்தவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம சீக்கிரம் இறங்கி செஞ்சு பார்க்கக்கூடாது. நிறைய பேர் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து லைவ் ஆஃப்லைன் ட்ரேடில் எடுத்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குதா, எவ்வளோ ட்ரா டவுன் கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு ஓகேனா நம்ம அந்தமாதிரி பண்ணலாம். ட்ரேடிங்லாம் பண்ண டைம் இல்லை, எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, பட் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றவங்க இந்தமாரி போகலாம். பட் அதில் ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க, ட்ரா டவுன் இதில் போட்டிருக்காங்க. இப்போ 13 lakhs இதில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ட்ரேட் பண்ணால் மேபி உங்களுக்கு ட்ரா டவுன் உங்களோட கேபிட்டல்லேன்னு ஒரு 85 to 90,000, 1 lakh வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதான் ட்ரா டவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ கண்டினியூஸாக 2-3 days லாஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 1 lakh கேபிட்டல் கூட வைப் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் மேபி ப்ராஃபிட் வரும். சம்டைம்ஸ் வந்து இதில் காட்டியிருக்கிற இதே அளவு தான் வருமா, அதுக்கு மேலே லாஸ் வராதான்னா கண்டிப்பாக டபுளாக கூட வரும். 1.5 lakhs கூட லாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸாக நடந்தது கால்குலேட் பண்ணி தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் மார்க்கெட் ரொம்ப வேலிட்டிலிட்டியாக இருக்குது அப்படின்னும் போது உங்களுக்கு எப்படி வேணாலும் மாறி வரும். ஸோ இப்போ இந்த ட்ரா டவுனை பார்த்து தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் வந்து 14,000 15,000 இருந்தால் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். இது ஒரு பையிங் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது பார்த்தா. ஒரு 15,000 rupees இருந்தாலே இது செய்யலாம். பட் 72% வரைக்கும் லாஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 15,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 10,000 வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியும் ஒரு 39 பேர் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தங்க அவங்களுக்கு சில பேர்ட்டு கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இதை டிப்ளாய் பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லிங் இது போகிறது எப்போவுமே நமக்கு பெட்டர். அதேமாரி ஒரு 5%க்குள்ளார ட்ரா டவுன் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியாக பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை விட எது நமக்கு பெட்டர் அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம கோடிங் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து மந்த்லி நம்மளோட ப்ராஃபிட்லேருந்து 10% நம்ம இவங்களுக்கு கொடுக்கணுன்னு தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம இந்த ட்ரேட்ரானுக்கு வந்து நம்ம வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1,200 or 2,400 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து இவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் இப்போ ஜீரோதாவில் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருந்தோன்னா நம்ம ஒரு 2,000 rupees வந்து ஜீரோதாக்கு பர் மந்த் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இதெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் நம்ம எடுக்கிற ப்ராஃபிட்டில் நம்ம டேக்ஸ்லாம் பே பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். இதில் கிடைக்கிற இப்போ 60% 50% ROI இருக்குது அப்படின்னு பார்த்தா அது நமக்கு வந்து இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம கழித்து பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் கையில் வரும். ஸோ அதுமாரிலாம் இருக்குது நிறையா. பட்டு வாய்ப்பு இல்லை, என்னால் உட்காந்து லைவாக ட்ரேட் பண்ண முடியாது, பட் என்கிட்ட கேபிட்டல் நிறையா இருக்குது அப்படின்னா உங்கள் இப்போ கேபிட்டலில் ஒரு 10 to 20% எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியில் போட்டு செய்யலாம். இல்லை சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது வேணும், கோடிங் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் கோடிங் கூட பண்ணி கொடுப்பேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து எல்லாமே பாருங்கள், இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டேஷ்போர்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி செய்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்குறப்ப எல்லாம் 1,000 rupees ப்ராஃபிட்டில் இருந்தது எல்லாம் இப்போ 4,000 3,000 இருக்குது. டைம் அரௌண்ட் 11:50 இருக்குது. மதியானம் ஒரு 1-2 o'clock பார்க்குறப்ப பார்த்தா சில இதில் லாஸில் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ மார்னிங் ப்ராஃபிட்டில் இருக்கிறது இதில் 2-3 ஐட்டம் வந்து ஈவினிங் வந்து லாஸில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சிம்பிள் கோடிங் என்னோடதெல்லாம் வந்து பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்டு காம்ப்ளிகேட்டடாக கிடையாது. ஸோ அதனால் சிம்பிள் கோடிங் நானாக எனக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இன்கேஸ் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, இதில் இருக்கிறது ஸ்ட்ராட்டஜி எனக்கு ஏதாவது ஒன்று ஷூட் ஆகிடுச்சுன்னா நான் யாருக்குமே எதுவுமே பே பண்ண தேவையில்ல. நான் மந்த்லி உங்களுக்கு கொடுக்குற பேமெண்ட் அந்த ப்ரோக்கரேஜ் அதெல்லாம் போக எனக்கு மீதி ப்ராஃபிட் நிற்கும். அப்படி இல்லைனா நான் ஒரு 10 to 20% இன்னொருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் பட் சிம்பிளான கோடிங் எதாவது வேணால் கேட்டால் நான் பண்ணித்தரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அவங்க அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வேணால் கேளுங்க, பண்ணுறேன். ஓகே, இதில் வேறு என்ன இருக்குது? இப்போது ஆல்கோ ட்ரேடிங் அப்படின்றது இப்போ எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆல்கோவில் தான் பண்ணிகிட்ருக்குறாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து முன்னாடி பண்ண மாதிரிலாம் யாருமே பண்ணல. ஃபுல்லாக ஆல்கோ செட் பண்ணிடுறாங்க. அந்த டைமுக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் எல்லாமே ஃபிக்ஸடாக செட் பண்ணிடுறாங்க. அப்படியே சில பேர் கோடிங்கில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுட்டா கூட அது கூட ஸ்டாப் லாஸ் பேஸ்டு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் டெல்டா நியூட்ரல் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது இதில் ஆல்கோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும். பட் நானும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கோவுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் உடனே இதில் ஜம்ப் பண்ண மாட்டேன். ஸோ நான் இப்போ மந்த்லிக்கு நான் பே பண்ணுறதுலாம் இருக்குது. பட் நான் மேனுவலாக பண்ணுறப்ப எனக்கு அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் எதுவுமே கிடையாது. இதில் பெனிஃபிட்டும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கணும். பட் இதில் வந்து ட்ரேட்ரானை பொறுத்த வரைக்கும் மற்றதெல்லாம் விட இது பெட்டராக தான் இருக்குது. கோடிங் பண்ணுறது எல்லாமே இதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ நான் ஒரு 1 or 2 months நான் இது வந்து லைவ் ஆஃப்லைன் ட்ரேட் மட்டும் நான் எடுத்து ரிசல்ட்டை செக் பண்ணிப்பேன். அது வரைக்கும் நான் மேனுவலாக தான் ட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு இந்த ரிசல்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா மட்டும் நான் இதில் வந்து என்னோடய ஃபண்டில் ஒரு பார்ட்டை வந்து நான் இதில் ஆல்கோவில் போட்டுட்டு ஒரு பார்ட்டை வச்சு நான் கண்டிப்பாக மேனுவல் ட்ரேடிங் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பண்ணுறதும் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் இது வந்து ரெண்டுமே பண்ணுறதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே, எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டை கேளுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.